பெராக்சோம்ஸ், இதை மைக்ரோபாடிஸ் அப்படின்னும் சொல்லுவோம். இது ஒரே ஒரு மெம்பரேன் இருக்கக்கூடிய ஒரு செல் ஆர்கன். இது நீள்வட்டம், அதாவது ஸ்பெரிக்கல் இல்லைன்னா ஓவலாக இருக்கும். இதிலேருந்து கேட்டலிஸ் அப்படின்ற ஒரு என்சைம் உருவாக்குது. இது நம்ம செல்லேருந்து H2O2 அப்படின்ற நஞ்சிலிருந்து காப்பாற்றுது செல்லை. அதுக்கப்புறம் அதை தண்ணியாகவும் ஆக்சிஜனாகவும் மாற்றுது. இது லாங் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாத்தையுமே ஆக்சிடேஷன் பண்ணுது, அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் ஆக்சிஜனோட கொண்டு வருது. அதுக்கப்புறம் பிளாஸ்மாலோஜன்ஸ் அப்புறம் கிளைகோலிபிட்ஸ் அப்படின்றத உருவாக்குது. கிளையோக்சோம்ஸ் அப்படின்றது எல்லாமே பிளான்ஸில் இருக்கும். அதுவும் பெராக்சோம்ஸோட ஒரு டைப் தான். இதனால கிளையாக்சலேட் பாத்வே அப்படின்ற ஒன்று நடக்குது. பெராக்சோம்ஸ் பயோஜெனசிஸ் டிஸார்டர் அப்படின்றத ஒரு ரேர் டிசீஸ் பெராக்சோம்ஸ்னால உருவாகுது. இதில் லாங் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக உருவாகுது, C24 C26 அந்த மாதிரி. அப்புறம் பிளாஸ்மாலோஜன்ஸ்ன்றது ரொம்ப கம்மியாக உருவாகுது. செல்வீகர் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் ஃபங்க்ஷனல் பெராக்சோம்ஸே இல்லாமல் போகுது. இப்படி பிறக்கிற குழந்தைங்க ஒரே வருஷத்தில் இறக்கவும் செய்கிறாங்க.